உங்களுக்கு கைவலி இருக்கா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, பிகாஸ் நீங்க இந்த கிரேவிய செஞ்சுட்டீங்க அப்டின்னா, சப்பாத்தி நெறைய தேய்க்க வேண்டிய தேவை வரும். ஏன்னா, அந்த அளவுக்கு சப்பாத்திக்கு இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு பட்டர், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமா கசகசா, அது கூடவே ஜீரகம் 1 ஸ்பூன், 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம முந்திரி பருப்பு ஒரு 10லிருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. ஆறுறதும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே வேக வச்சுருந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து அதில் கலந்து விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததும் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பால் ஆடையும் கொஞ்சமாக பாலும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக மேத்தி லீவ்ஸும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த க்ரீமி ஒயிட் குருமாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you.